இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரின் ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் என்னை அருள் பொழிவு செய்துள்ளார் என்ற வார்த்தைக்கு ஏற்றவாறு தூய ஆவியானவரின் துணையினால் நாம் திருமுழுக்கு பெறுகிறோம். அந்த ஆவியானவர் நம்மை முற்றிலுமாக வழிநடத்துகிறார். அந்த வழிநடத்துதலே நமது வாழ்க்கையை செலுத்துகிற பொழுது நாம் எந்த சூழ்நிலையிலும் வீழ்ந்து போகாமல் ஆவியானவரின் துணையோடு நாம் பயணம் செய்கிறோம் என்ற ஆழமான சிந்தனையை இறைவன் இன்றைய வார்த்தையிலே சொல்லித் தருகிறார். அன்பும் அறமும் கொண்ட இறைவன் ஆவியின் அபிஷேகத்தை பெற்று ஆவியின் வழியிலே நாம் நடக்கிற பொழுது அன்பான இறைவன் பாதை நம்மை எந்த ஒரு ஆபத்துகளிலும் சிக்க விடாமல் நல்வழியில் நடத்தப்படுகிறோம் என்ற உண்மையை இறைவன் என்று சொல்லித் தருகிறார். அதை அறிந்து கொள்ள வார்த்தையோடு பயணம் செய்வோம் வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் ஆவியானவரின் துணை தங்கும்படி உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, கடவுளின் ஆவி நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆவியால் வழிநடத்தப்படும் நாம் ஆவியின் தூண்டுதலை கண்டுகொள்ள வேண்டும், அதற்கேற்ப நடக்க வேண்டும். இயேசு எந்த ஆவியால் அருள் பொழிவு பெற்றாரோ அதே ஆவி திருமுழுக்கின் வழியாக நம்மையும் நிலைத்துள்ளார் என்பது தான் உண்மையின் அர்த்தங்கள். அதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரின் ஆவியால் அருள் பொழிவு செய்யப்பட்ட எசையா இறைவாக்கினரின் செய்தி தன்னில் நிறைவேறியதாக இயேசு முழக்கமிடுகிறார். இன்றைய நற்செய்தியில் யோர்தான் ஆற்றங்கரையில் திருமுழுக்கு பெற்ற போது தூய ஆவியார் அவர் மீது இறங்கி வந்தார். அதன் பின் ஆவியானவர் இயேசுவை பாலை நிலத்திற்கும் பணிவாழ்விற்கு விட்டு செல்கிறார். நாமும் திருமுழுக்கின் மூலம் தூய ஆவியை பெற்றுக்கொண்டுள்ளோம். தூய ஆவியை பெற்றுக்கொண்டுள்ள நாம் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவர் நம்மோடு உடனிருக்கிறார், நம்மை ஆதரித்து அரவணைக்கிறார் என்ற உறுதிப்பாட்டில் நமது வாழ்க்கையை நாம் செலுத்த வேண்டும் என்பது தான் இறைவன் தருகிற உண்மை. எப்படி இன்றைய முதல் வாசகத்தில் அன்பின் அடித்தளமாக யோவான் நமக்கு கற்றுத்தருவது போல இந்த ஆவியின் அபிஷேகம் அன்பின் அடித்தளமாக இருந்து நமக்கு ஊன்றுகோலாக செயலாக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. நம்மில் குடிகொண்டுள்ள தூய ஆவியின் துணையால் தெளிந்த மனநிலை பெற்றவர்களாக, பரந்த சிந்தனை உடையவர்களாக, சினம் கொள்ள தாமதிப்பவர்களாக, இரக்க குணம் உடையவர்களாக, நேர்மைக்கும் உண்மைக்கும் சான்றுபவர்களாக வாழ வேண்டும். அப்பொழுது நம்மில் குடிகொண்டிருக்கும் தூய ஆவியானவர் நம்மை உண்மைக்கும் நேர்மைக்கும் நீதிக்கும் அன்பிற்கும் இட்டு செல்ல துணையாக இருப்பார் என்பது தான் உண்மையின் ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதை வார்த்தை கற்றுத்தருகிறது. எனவே வாழ்வுகளை தூய ஆவியானவர் துணை கொண்டு அனைத்தையும் செய்யுங்கள். ஆண்டவரின் ஆவி நம் ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் நம் மீதும் நிறைந்திருக்கிறது. அதை அறிந்து செயல்படுத்துவோம். ஆசீர்வாதம் நிச்சயம். ஜெபிப்போமா. அன்பு இறைவா, உமது திருமகனை ஆவியால் நிறைத்து எங்களை வழிநடத்த ஒவ்வொரு நாள் நீர் உறுதுணையாக இருந்தது போல ஆவியானவரின் துணை கொண்டு எங்கள் சொல், செயல், எண்ணம் நாங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு பயணத்திலும் அவரே அறிந்து வாழ எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.